அப்போ நான் டைரக்டராகவும் ஜெயிக்கணும், என்னைய நம்பி அப்பாவாக நம்பி வந்த ஒரு பையனையும் பாதுகாத்து கொண்டு வரணும். அப்போ இது என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கும் கன்வே பண்ணணும், கூட விளையாடுறவங்களுக்கும் கன்வே பண்ணணும், துருவுக்கும் கன்வே பண்ணணும். தப்பு எங்கே வேணாலும் நடக்கலாம். அந்த தப்பு முதல்ல என் மீது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி எவ்ரி ஷாட்டையுமே நான் வந்து பண்ணி காட்டுவேன். 3 ட்ரிப் 4 ட்ரிப் அது ஒவ்வொரு தப்பாக கம்மியாகிட்டே வரும். ஒருத்தங்க குத்துவான், ஒருத்தங்க அடிப்பான். அந்த ஒவ்வொரு அடியும் நான் வாங்கி டேய் இங்கே படுதா அவன் கை, டேய் இங்கே படுதுடா, இங்கே காதில் அடிச்சிடுச்சுடா, கண்ணில் பட்டுடுச்சுடா அப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணதுக்கப்புறம் துருவு நான் பண்ண வைப்பேன். அப்புறம் துருவு பண்ணும்போது எனக்கு அது இப்படி படம் முழுக்க இப்படி தான் பண்ணியிருக்கோம். அப்போ என் கேரியரில் எனக்கு அது எப்படி பண்ணனே தெரில. இன்னும் 2 வருஷம் போச்சு அந்த படத்தை என்னால் பண்ண முடியாது. என் உடம்பு தாங்குமான்னு தெரியாது. அதனால் இந்த படம் வந்து முழுக்க அப்படி பண்ணனால 2 பேருமே பாதுகாப்பாக வீட்டுக்கு வந்துட்டோம். எனக்கு டெய்லி ஷூட்டிங் முடிஞ்சோடனே அப்பா இன்னைக்கு ஒன்றும் நடக்கலப்பா அப்படின்னு தான் தோணும். அப்போ அடுத்து ஏன்னா அந்த பசங்க எல்லாமே பிளேயர்ஸு. அவங்க திடீர்னு ஐப்புக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் செய்ய முடியாது. தப்பு நடந்ததுக்கப்புறம் நீ என்ன செய்ய முடியும்? உண்மைதான். அப்போ நீ ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண படம் அருமை பைசன். ஏன்னா தப்பு நடந்துச்சுன்னா கேரியரே போனது மட்டும் இல்லாமல் என் கேரியர் போகிறத விடுங்க, அவன் லைஃபே உண்மைதான் முடிஞ்சு போயிடும். அப்போ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து நமக்கு ஒரு பையனோட லைஃப்பை காலி பண்ண மாதிரி ஆகிடும். அப்போ அதை எப்படி உடைக்கிறது, அதை எப்படி அதுக்கு நம்ம என்ன பக்கபலமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் முழுக்க நான் வந்து என் மனைவி, எங்கள் அம்மா அப்பா, என் அண்ணன் தம்பி என்ன ஸ்பாட்டுக்கு வருவாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்துட்டு கடுப்பாயெல்லாம் போயிருக்காங்க என்னை பார்த்துட்டு. எதுக்கு இப்படி படம் எடுக்கிறான் இவன், எதுக்கு இவன் கஷ்டப்படுறான், இதுன்னு பைத்தியமா இவன் 4 படம் ஹிட் ஆகிருக்கு, இவன் வந்து இது படத்துக்காக பண்ணுறானா, இவன் திமிரு பிடிச்சி பண்ணுறானா அப்படின்லாம் திட்டுவாங்கன்ட்டு. அவங்களுக்கு அது புரியாது. ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு சேலஞ்ச், இந்த படத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி நம்மகிட்ட இன்றைக்கி ஒரு சக்தி இருக்குது, திறன் இருக்குது உடம்புல, அந்த வலிமை இருக்கும்போதே பண்ணி பார்த்துக்கோமே, அந்த பையனும் நம்புகிறான்ல, அப்படி பண்ணி பார்த்தது தான். அதுக்கு போட்ட உழைப்பு அபரிதமானது. இந்த படத்தோட வெற்றியில் எப்படி நான் வந்து என் மக்களுக்காக எடுத்த படம்னு சொல்கிறேனோ, இந்த வெற்றி அடைஞ்சால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறது துருவை அங்கீகரிக்கிறது. அவனோட ஷேடோவை விட்டுட்டு, அவனோட எல்லா கன்வின்ஸையும் விட்டுட்டு உடைச்சிட்டு என் கூட கிடந்தான்ல, அதுக்காக ஒரு மிகப்பெரிய வெற்றி அவனுக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன்.